பிரியதர்ஷினி. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் விஜய் காலேஜில். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே காலேஜில் பிளேஸ்மெண்ட்கான செலெக்ஷன் போயிட்டுருக்கு. டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலேருந்து ஒசூர் அங்கேருந்து வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் நடக்க போகுது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்களோட சீனியர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு ஃபுட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மொத்தமாக நிறைய பேட்சஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது அதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன எங்களுக்கு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போனால் எங்களுக்கு எப்படி இருக்கும், ட்ரைன் பண்ணுவாங்க, ஸோ என்ன போஸ்டிங்கில் தருவாங்க அப்படின்னு அது எல்லாமே சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு நான் மெயின் ஜாபுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து என்னோடய ஃபேமிலி தான். எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக நான் ப்ளேஸ் ஆகிடணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஸோ நான் ப்ளேஸ் ஆகிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஐம் அஸ்வினி ஃப்ரம் தர்மபுரி. இன்றைக்கி வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை பற்றி பேச வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூர் வந்து எங்களை வந்து இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகணுன்ற ஒரு மோட்டிவோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களை டைரக்ட் பண்ண பிரின்சிபல் சார், பிளேஸ்மெண்ட் டைரக்டர் மேம், பிளேஸ்மெண்ட் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஃபுல் பண்ணுறோம். இப்போ ஒசூர்லேருந்து நம்ம எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண வந்திருக்காங்க. நான் இதை செலக்ட் ஆகிட்டா என்னோடய தம்பியோட ஸ்டடீஸு அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நான் போக்கணும்னு நினச்சி இங்கே வந்து செலெக்ஷன் ஆகணும் அப்படின்ற கண்டிப்பாக 100% செலெக்ஷன் ஆகணுன்றதுக்காக நான் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து வர முடியாதவங்க பஸ் இருக்குது, அல்ல அது முடியாமல் முடியாதவங்க ஹாஸ்டல் இருக்குது. அங்கே ஹாஸ்டலும் ஃப்ரீ, ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீ. ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கும் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃப்ரீ தான். யூனிஃபார்ம்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி மூலயமாவும் நம்ம படிக்கலாம், அவங்களும் ஆஃபர் பண்ணுவாங்க. மைசெல்ஃப் எஸ் ரோஷினி ஃப்ரம் காரிமங்கலம். இன்றைக்கி வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூர்லேருந்து எங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டீஃபன் வந்து 17,000, அது வந்து 1 இயருக்காக அது ஸ்டீஃபன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஒரு நம்மளோட ஒர்க் பண்ணுற இதை பொறுத்து நம்மளோட சேலரி பேஸ்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக நான் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து பெஸ்ட்டாக அமையும் அப்படின்றத வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். இன்று டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஒசூர்லேருந்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இது இன்று வந்து ஒரு பொன்னான நாள். ஏன் அப்படின்னா, இங்கே தருமபுரியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ் காலேஜஸ்லாம் வந்து கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸில் இதேமாதிரி நியர்பையில் இருக்கிற கம்பெனிஸில் போகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து டிஎன்சி மணிவண்ணன் சார், தேபு சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு முயற்சியால் ஏன் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இது மாதிரி காலேஜஸ் தான் நம்ம இது மாதிரி பண்ண முடியுமா, நம்ம தருமபுரியில் இருக்கிற பசங்களுக்கும் இது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி 2014 ஒரு இது பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2014 இன்று வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் நாங்கள் கொடுக்கல, இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் இதை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி வருவாங்க. அது ஏஜென்சி நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ஒரு 100 பேர் ஒரு யூனிட் அப்படின்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்களே பொறுத்தளவு ஏஜென்சி நாங்கள் காலேஜில் அலோவ் பண்ணுறதில்ல, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் வருவாங்க. அதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 200க்கு மேலே வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில், அவர் ஹெச்ஆர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் நிறையா காலேஜ் போயிருக்கேன், ஆனால் விஜய் வித்யாலயா காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாலேஜாக இருக்காங்க, ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க. உண்மையாக பெரிய விஷயம். நான் மேக்ஸிமம் 90% ஸ்டூடெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டே வந்து பர் மந்த் வந்து 17,000 தராரு. அது இல்லாமல் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து தராங்க. ஸ்டைப்பண்ட் முடிச்சுட்டு அவங்க சேலரி போகும்போது பார்த்தீங்கன்னா 25,000 மேலே சேலரி போகிறாங்க. அது இல்லாமல் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி, அங்கே அந்த கம்பெனிஸில் வந்து ஒன்லி உமன்ஸ் அப்படின்றதுனால மிகப்பெரிய ஒரு சேஃப்டி. உண்மையாக வந்து இதில் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா
அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், அதாவது ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜில் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்குது. 28,000 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களுடைய எஜுகேஷன் வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த விஜய் வித்யாலயா காலேஜ் நம்பி வராங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேரிங் எடுத்துக்குவாங்க. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு இவங்களுக்கு இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்காங்க தேடி படிக்கிறவங்க. ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போகிறவங்க மட்டும் யாருன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இவங்க தான் டாடா எலக்ட்ரானிக் போகிறாங்க. இப்போ 250 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 90% செலக்ட் ஆயிடுவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் நாங்கள் வந்து பிரிச்சு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதில் உண்மையாகவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி HR செந்தில் சார் வந்திருக்காங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட் விஜய் வித்யாலயா காலேஜில் 2017 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா BCA படிச்சவங்க அவங்க வந்து இப்போ HR வந்திருக்காங்க. இதே மாதிரி TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனியில் எங்கள் ஸ்டூடெண்ட் விஜய் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு HR வராங்க. இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டே வந்து HR வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. நம்ம காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி வந்து HR வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, நாங்களும் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இண்டூரில் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு, அவங்க BCA முடிச்சவங்க, அவங்களும் வந்து TCSல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே வந்து HR ரெக்ரூட்மெண்ட்டாக போகிறது வந்து இந்த விஜய் வித்யாலயா காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வரமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வெல்த் டிடக்ஷன்ஸ் தான், வேஸ்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் டிடக்ட் ஆக போக மீதி உங்களுக்கு கையில் வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து 17,000 விட அதிகமாக தான் உங்களுக்கு கையில் வரும். ஓகே.